ஹாய் கைஸ், உங்கள் எம்ஜே மெண்டிஸ். என்ன வீடியோனா, சரியான சம்பவம் ஆயிருக்கு. என்னன்னா, ஆக்சுவலாக நான் அப்பயே போட்டுருக்கணும் வீடியோ. ஈவினிங் போகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு குத்திட்டே இருந்தது இந்த வீடியோ போட்டு கையில் வேறு அடிபட்டுச்சு, உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்னன்னா, நம்ம அடியாரில் ஒரு தூய்மை பணியாளர் லேடிஸை ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அவரை சும்மா விடலாமா சொல்லுங்கள் நீங்களே. அவனை என்ன பண்ணியிருக்கணும், அந்த அக்கா என்ன பண்ணியிருக்கணும், அந்த தொடப்பு கட்டையில் ஆச்சு தப்பு. அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி எடுத்து அதை காமவெறி உணர்ச்சி வர இடத்துல நச்சு 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 நச்சுன்னு குத்திருக்கணும். அப்போ தான் 4 பேர் உணர்வானுங்க. ஏண்டா, இதுவே உங்கள் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி வேற ஒருத்தா கை பிடிச்சா நீ விட்டுருவியா? நாங்கன்னா குப்பை பொறுக்கி தூய்மை பண்ணிடுறேன்னா கேவலமாக போயிச்சாடா. நான் இவ்வளோ வெறுப்பாக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே அந்த வேலை தான். அந்த வேலை எனக்கு ஒரு சாமி. அந்த வேலையில் ஒருத்தவங்களுக்கு எதனா, லேடிஸுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதேமாதிரி ஜென்ஸுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் குரல் கொடுப்போங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே ஒரு 4 பேர் தெரியலன்னா அந்த தூய்மை பணியார வேலை தான். என் சாமி, என் குலதெய்வம். நான் தாங்க குரல் கொடுப்பேன், இந்த வீடியோ போடுவேன். தயவு செய்து அந்தமாரி ஆளுங்களும் சும்மா உள்ளமா நீங்களே சொல்லுங்கள். அவனை என்ன பண்ணியிருக்கணும், எதனா ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாரி தயவு செய்து லேடிஸுக்கு நைட் டியூட்டி வர்றவங்க, தூய்மை பணியாளருக்கு பக்கத்துணையாக இருங்க இளைஞர்களே. அதேமாரி நம்ம தாய் தகப்ப மாரி பாருங்கள் அவங்கள எதுக்கும் துன்படுத்தாதீங்க தயவு செய்து. எல்லா கஷ்டத்தை விட்டு நைட் டியூட்டிக்கு வராங்க, அவங்கள போய் இந்தமாரி பண்ணால் நீங்கள் சும்மா விடுவீங்களா? இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்த லைக்கு கோசம் பேசணுங்க. அந்த வேலையிலேருந்து நான் கஷ்டப்பட்டு வந்தவங்க, எனக்கு தெரியும் அந்த வேலையை பற்றி. இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் அந்த வேலை தான். அந்த வேலைக்கு ஒன்றுன்னா நான் குரல் கொடுக்காம சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள் நீங்களே. ஒரு 4 பேர் தெரியலண்ணே, ஒரு 4 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த வேலை தான். அந்த சாமி என்னை நல்ல நிலைமை கொண்டு வச்சு தான் அந்த குப்பை வேலை. நான் ஓப்பனாக சொல்லுவேன் எங்கே போனாலும். அதேமாரி அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு விடுங்க தயவு செய்து. அவங்கள பாலியல் கொடுமை பண்ணாதீங்க. அதேமாரி தயவு செய்து என்ன சமுதாயம் நடக்குது, ஒரு பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க தயவு செய்து. நான் ஓப்பனாக பேசிட்டேன். இது எல்லாம் இந்த வீடியோ வந்து யூடியூப்லேயும் போடுவேன், நம்ம இன்ஸ்டாலேயும் போடுவேன். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய். நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையனை. அவனை சும்மா விடக்கூடாது. அவனை தொண்டியில் நச்சு நச்சுன்னு குத்துறதோ உள்ள கீழே அந்த இருக்கு பாருங்க, உணர்ச்சி வர இடத்துல முக்கு 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 முக்குன்னு குத்தி அந்த இடத்தையும் நெசிக்கணும் அந்தமாரி ஆளுங்களை. அப்போ தான் 4 பேர் திருந்துவானுங்க, ஓகேவா? வாங்க, தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க.